காசு தரோம் சும்மா முடி வெட்டணும். எதுக்கு ஜாதி பார்க்குறீங்க? போராட்டம் இல்லைண்ணா நீங்கள் கடையை போடாதீண்ணா. கீழ் செய்தி மேல் செய்தி பார்த்து நீ கட்டி போடுற கடையெல்லாம் போடாதீங்க. கேஸ் கொடுத்த கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் முடிவெட்டுனா நான் இங்கே கடையே நடத்த முடியாது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு முடி திருத்தம் செய்ய முடியாது என மறுக்கப்படும் வீடியோவை பகிர்ந்திருக்கும் பாதிக்கப்பட்டவர். சீட்ல கூட உட்கார பஸ்ல போறா இது வந்து புல்லு எழுதி வச்சிருக்காரு. அதுல எழுதி வச்சிருக்காங்க எல்லாம் உட்காந்து போறோம் இல்லையா? சிறுவனை திருப்பி அனுப்பியதால் எதிர்த்து கேள்வி கேட்ட தந்தை. பல ஆண்டுகளாக நாமக்கல் திருமலைப்பட்டியில் சமூகத்தை காரணம் காட்டி அவமதித்து வந்ததாக புகார். வெளியான பரபரப்பு வீடியோ. உடனே நான் ரீசெண்டாக போய் கேஸ் கொடுத்து அந்த மாதிரி ஜாதி ரீதியாக வந்து போனோம்னா மீடியாவில் கொடுத்தலாம். ஆள் இருந்த பார்த்தலாம் விடு. அந்த சின்ன பையன் 8 வயசு பையன் ஜாதி பற்றி வெட்டாங்கண்ணா பஞ்சாயத்தில். இவர் மேலேயும் பஞ்சாயத்தில் வராங்க. அதுதான்டா யாரும் சொன்னாங்களோ எல்லா அரசியல்வாதி யாரும் எல்லாமே வந்து பேசினோம். புகார் கொடுப்பேன் என கூறிய போது கொடுத்துக்கோங்க பஞ்சாயத்துல சொல்லிட்டேன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க என பகிரங்கமாக பேசக்கூடிய காணொளி. முடிவெட்ட மாட்டேன்னு சொல்லி நான் இது பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே பார்த்து வந்துட்டாங்களா? சரி ஓகே எங்கள் ஊர் பண்ணி யாரும் இருக்கோ எல்லாத்துக்குமே கேஸ் கொடுத்தலாம். சரியா? நீங்க வந்து திருமலைப்பட்டியில இருக்கிற சலூன்ல வெட்ட முடியாதா? ஜாதி எஸ்சிக்கு வெட்ட முடியாது அப்படின்னு எங்க ஊர் பஞ்சாயத்து சொல்லிட்டாங்க. இருங்க, உங்க ஊர் பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து தலைவர் யாரு? ஜெகதீசன். நம்ம ஊர்ல வந்து 18 பட்டி கிராமம் மொத்தம். திருமலைப்பட்டி வந்து 18 பட்டி கிராமம். திருமலைப்பட்டி வந்து 18 பட்டி கிராமம். ஆமா, பெரிய எல்லா கேஸ்டுமே இருக்குது. எல்லா கேஸ்டுமே இருக்கிறாங்க. சரிங்க, இதுல வந்து இப்ப தாழ்த்தப்பட்டவர்களுடைய பேர் எவ்வளவு பேர் குடியிருக்கிறாங்க? 2000 பேர் இருப்போம். 2000-3000 பேரும் திருமலைப்பட்டியில சலூன்ல வெட்ட முடியாதுன்னு சொல்றீங்களா? யாரும் வெட்டக்கூடாது அப்படின்னு எங்க ஊர்ல இருந்து யாரு முன்னிட்டு போனாலுமே உங்களுக்கு வெட்ட முடியாது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்லி தனி சலூன் இயங்குதா அந்த பகுதியில? இல்ல அது மாதிரி சலூன் இப்ப கடையில இப்ப பேசுறாருலவா பண்ண முடியாதுன்னு சொல்றாருல, முடிஞ்சதை பாத்துக்கணும்னு சொல்றாருல. ஆமா ஆமா, அதுக்கு என்ன முடி வெட்டுறாப்ல வெட்டனா வந்து ஊருக்கு கடை காத்து அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன நீங்க எஸ்சி உங்களுக்கு நாங்க வெட்டோம்னா பஞ்சாயத்து வந்து கடையை காலி பண்ணி சொல்றாங்க ஊருக்கு. நாமக்கல் மாவட்டம் திருமலைப்பட்டி காமராஜர் காலனியை சேர்ந்தவர் செல்வம் என்பவரது மகன் 33 வயதுடைய அருண் பாண்டியன் கடந்த 17ஆம் தேதி அன்று மதியம் சுமார் 1 மணி அளவில் அவரது 2 மகன்களையும் தெவ்வாய்ப்பட்டி மாரியம்மன் கோவில் பின்புறம் பஞ்சாயத்து அலுவலகம், ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வரும் பகுதியில் இயங்கி வரும் சிட்டு என்ற சலூன் கடைக்கு முடித்திருத்தம் செய்வதற்காக அழைத்து சென்றிருக்கிறார். அப்போது கடையின் உரிமையாளர் சிட்டு தான் கோவிலுக்கு செல்வதால் கடையை மூடுகிறேன் என கூறிவிட்டு அருண் பாண்டியனின் மகன்களுக்கு முடிவெட்டாமல் அனுப்பிவிட்டாராம். அன்றைய தினம் மாலை 4 மணிக்கு மீண்டும் அருண் பாண்டியன் தனது மகன்களை அழைத்து சென்ற போது சலூன் கடை திறந்திருந்திருக்கிறது. அப்போது சிட்டு ஒருவருக்கு முடித்திருத்தம் செய்து கொண்டிருக்க அடுத்ததாக தனது மகனுக்கு முடிவெட்ட கேட்கிறார். அதற்கு கடை உரிமையாளர், உங்களுக்கு முடிவெட்ட முடியாது, ஊர் கட்டுப்பாடு, மேலும் பஞ்சாயத்தில் உங்களுக்கு முடிவெட்டினால் கடையை நடத்தக்கூடாது என்று கூறிவிட்டார்கள் என முடிவெட்ட முடியாது என மறுக்கவே இது குறித்து புகார் அளிப்பேன் என அருண் பாண்டியன் எதிர்த்து கேள்வி கேட்கிறார். எங்கு வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளலாம் என சொல்லிவிட்டனர் என அப்போதும் கடையின் உரிமையாளர் சொல்லிவிட மனவேதனையுடன் தனது மகன்களை அழைத்துக் கொண்டு இது குறித்து புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். இது குறித்து விசாரணை மேற்கொண்ட காவல் நிலைய ஆய்வாளர் கோமதி சம்பவம் நடந்ததை உறுதிப்படுத்தி சிட்டு என்று அழைக்கப்படும் அந்த கடையின் உரிமையாளர் முத்து மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தார். இவ்வழக்கில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நிலையில் விசாரணை வேண்டியுள்ளதால் இவ்வழக்கில் புலன் விசாரணை அதிகாரியை நியமிக்க வேண்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஆய்வாளர் கடிதத்தையும் அனுப்பி வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட முத்துவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி SC/ST சிறப்பு நீதிமன்றத்தில் மாவட்ட அமர்வு நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்திருக்கின்றனர்.